வணக்கம். கனடாவின் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து வரும் நிலையில் பழிவாங்கும் நடவடிக்கையாகவோ அல்லது சுங்கவரி இடையூறுகளுக்கான முன்னெச்சரிக்கையாகவோ ஒன்றாரியோ அரசு அமெரிக்க மதுபானங்களை சேமித்து வைப்பதற்காக இதுவரை $8 மில்லியன் செலவிட்டுள்ளது. இந்த வர்த்தக மோதல் மாகாண நிதி மற்றும் மதுபான கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயல்பாடுகளில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு குறித்து எந்தவித காலக்கெடுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி நியூயார்க் நகருக்கான கனடாவின் சிறப்பு தூதராக இருந்த முன்னாள் ஊடகவியலாளர் டாம் கிளாக்கு பதிலாக ஒரு மூத்த எண்ணெய் நிறுவன அதிகாரியை புதிதாக நியமித்துள்ளார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான ராஜதந்திர உறவுகளில் ஏற்பட்டுள்ள சில சலசலப்புகளுக்கு மத்தியில் இந்த அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளது. தற்போதைய அமெரிக்க நிர்வாகத்தின் கீழ் இருநாட்டு உறவுகளையும் குறிப்பாக எரிசக்தி துறையில் பொருளாதார பிணைப்பை வலுப்படுத்தும் ஒரு மூலோபாய நடவடிக்கையாகவே இந்த நியமனம் பார்க்கப்படுகிறது. அல்பர்டா மாகாணத்தின் பிரிவினைவாத இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவரும் பிரபல வழக்கறிஞருமான ஜெப்ரி ராத் என்பவருக்கு சொந்தமான சுமார் $8.5 மில்லியன் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கி அல்பர்டா நீதிமன்ற நீதிபதி மரியன் உத்தரவிட்டுள்ளார். டல்கிரிக் பூர்வக்குடி மக்களின் அறக்கட்டளை கணக்கிலிருந்து பல $1 மில்லியன் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த மறைவா தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனது முன்னாள் வாடிக்கையாளர்களான பூர்வக்குடி மக்களுடனான இந்த சட்ட போராட்டத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை ஜெப்ரி ராத் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படாத நிலையில் இது தொடர்பான முழுமையான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அல்பர்டா மாகாணம் கனடாவிலிருந்து பிரிந்து செல்வது குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் இது தொடர்பாக பூர்வகுடி மக்களின் பேரவையான AFN அதாவது அசம்பிளி ஆஃப் ஃபர்ஸ்ட் நேஷன் தேசிய தலைவர் முக்கிய கருத்துரை தெரிவித்துள்ளார். அல்பர்டாவில் பிரிவினைவாத முன்னெடுப்புகள் நடந்தாலும் பூர்வகுடி மக்களின் நில உரிமைகள் பாதுகாப்பாகவே இருக்கும் என்றும் அவர்களால் நிலத்தை தங்களுடன் எடுத்துச் செல்ல முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எந்தவொரு பிரிவினை பேச்சும் ஏற்கனவே உள்ள சட்ட கட்டமைப்புகளையும் பூர்வகுடி மக்களின் நில உரிமைகளையும் கட்டாயம் மதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மனிடோபாவின் டஃபின் நகரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கி மார்க் அவருடைய வீட்டிலிருந்து 439 துப்பாக்கிகள், ஒரு பழங்கால பீரங்கி, வெடிமருந்துகள் மற்றும் $3 லட்சம் அதிகமான ரொக்க பணத்தை ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் கடந்த ஜூலை 7ஆம் தேதி பறிமுதல் செய்தனர். 1997 முதல் 2010 வரை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் டஃபின் நகரின் மேயராகவும் பணியாற்றிய அவர் மீது ஆயுத கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. 2 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட இங்கிமார் தான் 3 துப்பாக்கிகளை சட்டவிரோதமாக கைமாற்றியதை ஒப்புக்கொண்டுள்ளார். 50 ஆண்டுகளாக தான் துப்பாக்கிகளை சேகரித்து வருவதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சொத்து விற்பனை மூலம் கிடைத்தது என்றும் அவர் வாதிட்டுள்ளார். ஒன்டாரியோவின் கிச்சனர் நகரில் உள்ள ஒரு வாகன நிறுத்தத்தில் காரின் பின் இருக்கையில் சிறு குழந்தையொன்று உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் அந்த ஸ்போர்ட் யூனிட் வாகனம் திருடப்பட்டுள்ளது. கல்ஃப் பகுதியில் உள்ள வில்லோரா ரோட்டில் அமைந்துள்ள பிக்வியா ஃபுட் மார்ட்டில் தான் இந்த பொருட்களை திருட முயன்ற போது கடையின் ஊழியர் அவரை வெளியேறும்படி கூறிய போதுதான் இந்த காரை அவர் திருடிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. கார் திருடப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட 16 நிமிடங்களில் அருகில் உள்ள ஒரு தெருவில் அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டது. குழந்தை எந்தவித பாதிப்புமின்றி பின் இருக்கையில் தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது என போலீசார் உறுதிப்படுத்தினர். இதையடுத்து கல்ஃப் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டார். தற்போதைய வெப்ப அலை காலங்களில் குழந்தைகளையோ அல்லது விலங்குகளையோ காருக்குள் தனியாக விட்டு செல்ல வேண்டாம் என கல்ஃப் போலீசார் பொதுமக்களை நினைவூட்டியுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகள் திருட்டு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். எந்தவித முன்விரோதமும் இன்றி சாலையில் சென்ற ஒரு மூதாட்டியை கொடூரமாக தாக்கி கொலை செய்த 11 வயது சிறுவன் தொடர்பான வழக்கில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட சிறுவன் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரிய போதிலும் அவன் இன்னும் வன்முறையை ரசிக்கும் மனப்பான்மையுடனேயே இருப்பதாக நீதிமன்ற விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணை தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்கார்பரோ பகுதியில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:25 மணியளவில் டப்ஸ்காட் ரோட் மற்றும் பிளாக்பெல் அவென்யூ பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தானாகவே மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் தற்போதைய உடல்நிலை குறித்த தகவல் வெளியிடப்படவில்லை. இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
வடக்கு வன்கூவர் தீவின் லவ்ப்ரோ இன்லெட் அருகே கடந்த செவ்வாய்க்கிழமை காலை நேர்ந்த கோர ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் பலத்த காயங்களுடன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹெலிகாப்டரில் ஒரு மூத்த விமானி மற்றும் வனவியல் நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பொறியியலாளர்கள் பயணம் செய்துள்ளனர். கனேடிய ஆயுதப்படைகள் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் உடனடியாக செயல்பட்டு மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விபத்து நடந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்து வருகிறது. வடக்கு எட்மண்டனில் உள்ள 132வது அவென்யூ மற்றும் 82வது வீதிக்கு அருகே உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் மீது கட்டுப்பாட்டு இழந்த கார் வேகமாக மோதியதில் எரிவாயு குழாய் உடைந்து பெரும் வெடி விபத்து மற்றும் தீ விபத்து ஏற்பட்டது. திங்கட்கிழமை இரவு 9:15 மணியளவில் இந்த சம்பவத்தில் 85 வயது முதியவர் ஒருவர் மாடியிலிருந்து குதித்து தப்ப முயன்ற போது பலியாகியுள்ளார். 62 வயது மதிக்கத்தக்க கார் ஓட்டுநர் உட்பட 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கோர விபத்தால் கட்டிடத்தில் இருந்த 150க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கனடாவின் பல்வேறு மாகாணங்களில் குறிப்பாக கிழக்கு ஒன்டாரியோ, மேற்கு கியூபெக் மற்றும் டொரண்டோவில் கடும் வெப்ப அலை வீசுவதால் சுற்றுச்சூழல் கனடா தீவிர வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சில பகுதிகளில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உணரப்படுகிறது. இந்த உச்சக்கட்ட வெப்பம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக ஆபத்தான புயல்கள் மற்றும் சுழற்காட்சிகள் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் வானிலை வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் குடிக்கவும், வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வடக்கு ஒன்டாரியோவின் பல பகுதிகளில் காட்டுத்தீயின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அந்த பகுதியை சுற்றியுள்ள சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வறண்ட வானிலை மற்றும் கடும் வெப்பத்தால் தீ அதிகமாக பரவி வரும் நிலையில் பேரிடர் மீட்பு படையினர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். ஒன்டாரியோவின் நோர்ஃபோக் கவுண்டி சிம்கோ அருகேயுள்ள ஒரு பெரிய பன்றி பண்ணையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 20,000 பன்றிகள் உடல் கருகி உயிரிழந்துள்ளன. இந்த விபத்தில் மனிதர்களுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்றாலும் உள்ளூர் விவசாய துறையில் இது மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. டொரண்டோவின் தென்கிழக்கு ஸ்பார்ப்ரோ பகுதியில் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு 2 வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒரு வாகனம் அருகில் இருந்த கட்டிடம் ஒன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் டொரண்டோ துணை மருத்துவ குழுவினர் இருவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதில் 70 வயதுடைய பெண் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றொரு 40 வயதுடைய பெண் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரேட்டர் டொரண்டோ பகுதியான மில்டனில் நடந்த விபத்து ஒன்றில் மோதிவிட்டு நிற்காமல் தப்பியோடிய வாகனத்தின் புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பான உயிரிழப்புகளோ அல்லது காயங்கள் குறித்தோ எந்த தகவலும் வெளியிடப்படாத நிலையில் பொதுமக்களின் உதவியை காவல்துறையினர் நாடியுள்ளனர். டொரண்டோவைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று ஏர்பிஎன்பி இணையதளத்தில் தங்குமிடம் முன்பதிவு செய்ததில் ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளனர். இணையதளத்தில் அந்த இல்லத்தின் புகைப்படங்கள் மிகவும் அழகாக இருந்ததாகவும், ஆனால் நேரில் சென்று பார்த்தபோது அவை முற்றிலும் மாறுபட்டிருந்ததாகவும் பவுல் மக்மில்லன் என்பவர் தெரிவித்துள்ளார். அந்த படங்கள் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறாக வழிநடத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டவை என அந்த குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இணையவழி சந்தைகளில் AI தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு குறித்த வாடிக்கையாளர்களின் கவலையை இந்த நிகழ்வு அதிகரித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலை 4:18 மணிக்கு தென்மேற்கு எட்மண்டனில் ஹெமருன்டாவின் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 வீடுகளின் மேற்கூரைகள் முற்றிலுமாக இடிந்து விழுந்தன. 34 தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்துள்ளனர். வீட்டின் உரிமையாளர்கள் இல்லாத நிலையில் 3 பூனைகள், ஒரு நாய் உள்ளே சிக்கிக் கொண்டன. உயிரிழப்புகள் ஏதுமில்லை என்றும் தொடர்ந்து 48 மணி நேர கண்காணிப்பு நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் செஸ்கோக் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணியளவில் ஏற்பட்ட ஒரு குடியிருப்பு தீ விபத்தில் 59 வயதுடைய நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. RCMP, தீயணைப்பு துறையினர் மற்றும் மருத்துவ பரிசோதகர்கள் இணைந்து இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஓட்டலுவைச் சேர்ந்த 24 வயதுடைய பெஞ்சமின் ஹேடன் சிறார்களை ஆன்லைனில் பாலியல் சூழ்நிலைக்கு உட்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். செல்போன் கிடைத்ததாக பொய் கூறி
பரோட்குமார், பிராட்லி உள்ளிட்ட பல போலி பெயர்களில் தொடர்பு கொண்டு போதைப்பொருள் மற்றும் மதுபானங்களை ஆசை காட்டி இவர் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் பலர் இருக்கலாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது. வினிபெக்கின் லிண்டன் வுட்ஸ் பகுதியில் சகோதரரால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட 42 வயது நபர் திங்கட்கிழமை இரவு 10:30 மணியளவில் கூர்மையான ஆயுதத்துடன் காவல்துறையினரை தாக்கியுள்ளார். தற்காப்புக்காக காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் பலியாகியுள்ளார். மணிட்டோபா IIU இது குறித்து விசாரித்து வருகிறது. செவ்வாய்க்கிழமை மாலை 4:45 மணிக்கு ஓட்டோவாவின் ரிடோ வீதியில் 20 வயது இளம்பெண் கத்தியால் குத்தப்பட்டு கவலைக்கிடமான நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். கம்பர்லாந்து வீதியில் நடந்த மற்றொரு தாக்குதலுக்கும் இதற்கும் தொடர்பு உள்ளது என போலீசார் விசாரிக்கின்றனர். இதேபோல் டொரண்டோவின் சர்ச் வீதியில் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு கத்தியால் குத்தப்பட்ட இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இருவர் கைதாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவின் பல பகுதிகளில் சமீபத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் பேரிடர் மீட்பு உதவி திட்டத்தின் விவரங்களை மாகாண அரசு வெளியிட்டுள்ளது. காப்பீட்டு நிறுவனங்களால் வழங்கப்படாத வீட்டின் பழுதுபார்ப்பு செலவுகள், தற்காலிக தங்குமிட செலவுகள் மற்றும் வணிக ரீதியான இழப்புகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் சேதங்களை முழுமையாக ஆவணப்படுத்தி உடனடியாக விண்ணப்பிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தகுதி வரம்புகள், அதிகபட்ச உதவித்தொகை மற்றும் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு ஆகியவை குறித்த வழிகாட்டுதல்களும் வெளியிடப்பட்டுள்ளன. கலிங்பர்ட் பகுதியில் புதிய செல்போன் வாங்குவோரை குறிவைத்து அதிநவீன மோசடி நடப்பதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. தொலைபேசி சேவை வழங்குநர்கள் போல் நடித்து செட்டப் செய்வதாகவோ அல்லது சிறப்பு தள்ளுபடி தருவதாகவோ கூறி புதிய போனை பெற்றுக்கொண்டு திருடும் கும்பல் செயல்படுகிறது. வாடிக்கையாளர்கள் அதிகாரப்பூர்வ எண்களை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.